ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவில் பிரசாதம் மாதிரி சக்கரை பொங்கல் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு பாசிப்பருப்பு 25 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். கப்பில் வந்து பார்த்தோன்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நெய்யில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்தோன்னா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடணும். அரிசி வந்து பார்த்தோன்னா 100 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். கப்பு அளவில் பார்த்தோன்னா 1 கப் அரிசி, 1/4 கப் சிறுபருப்பு. கிராம்ஸில் வந்து பார்த்தோன்னா 100 கிராம் அரிசிக்கு 25 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்தா போதும். இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கரில் அரிசி சேர்த்துக்கலாம். 100 கிராம்ஸ் பச்சரிசியை கழுவி நான் அதில் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம், 25 கிராம்ஸ். இப்போ வந்து பார்த்தோன்னா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதால இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து தண்ணிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 கப்பு வந்து பார்த்தோன்னா பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்குறதால ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது 3 to 5 விசில்ஸ் வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். சாதம் கரெக்டாக வெந்திருக்கும். இந்த சக்கரை பொங்கல் வந்து பார்த்தோன்னா நான் வந்து கோவில் ஸ்டைல் எப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து ஒரு 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறேன். அது சேர்த்தா ரொம்ப வந்து ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்கள்லாம் கூட ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போது வெல்லம் வந்து பாகு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் வெல்லம் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். 100 கிராம்ஸ் அரிசிக்கு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்தால் போதும். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். எக்ஸாக்டாக இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லா வரும் சக்கரை பொங்கல். எல்லாருமே உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாகு வந்து பார்த்தோன்னா இப்போ தான் வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதி வந்துன்னு இருக்குது. நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா வந்து பாகு பதம் வரும். இந்த மாதிரி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ குக்கர் திறந்து பார்த்துடலாம். சாதம் நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். சாதம் வந்து நல்லா வந்து வெள்ளைப்பாகோட சேர்ந்து வேகட்டும் ஒரு 5 to 10 மினிட்ஸ். அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க. நல்லா சேர்ந்து வரும். அது சாதமும் வெல்லமும் சேர்ந்து நல்லா வெந்து வர்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட் வரும். இப்போ வந்து பார்த்தோன்னா ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டுன்னு சொன்னேன்ல, அது வந்து பார்த்தோன்னா பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்தால் போதுங்க. அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக ஜாதிக்காய் வந்து பார்த்தோன்னா பவுடர் இருக்குது. இது வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ். கடாயில் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் முந்திரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு திராட்சையை சேர்த்தா போதும். ஓகே, திராட்சை டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். அது லைட்டாக உப்பி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி செஞ்சு தர சொல்லுவாங்க வீட்லேயும் உங்களை. பாருங்கள், சக்கரை பொங்கலை நம்ம சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான்.
சக்கரை பொங்கல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. அப்படியே இதை சாப்பிட்டிங்கன்னா கோவிலில் தர்ற பிரசாதம் மாதிரியே இருக்கும். ரொம்ப அப்படியே ஒரு தெய்வீகமான சுவையோடு இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.